வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 1 எபிசோட் 10 பைசல் ஃபைட் ஃபெஸ்டிவல். ஸோ இந்த எபிசோடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த பைசன் ஃபைட் ஃபெஸ்டிவலில் சண்டை போடுறதா இந்த எபிசோடு ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த எபிசோடோட கான்டெக்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த எபிசோடு பார்க்க இஷ்டம் இருந்தால் நீங்கள் கன்ஃபார்மாக இந்த எபிசோடு பாருங்கள். சரி, வளவளன்னு பேசாமல் கதையை கெடுக்காமல் வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோட எண்டிங் தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஹோலிக் நைட்டுமே சேர்ந்து நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த ஹோலி வாரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். யார் தடுத்தாலுமே சரி, இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுறதுல யாராலையும் தடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரேஃபர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது ஹென்ட்ரிக்ஸன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ரண்டிஸ் ட்விகோவும் செரிகோ வந்திருப்பாங்கல்ல. ஸோ ட்விகோ பார்த்தீங்கன்னா சித்திரவனோட ஓவர் பவர்னால ட்விகோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீமன் பவர் கரெக்டாக அவளுக்கு செட் ஆயிருக்கும். ஸோ நீ இனிமேல் எங்களோட சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு குயிலி அவங்களோட சோல்ஜரில் இருந்து சேர்த்துருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோ சொல்லணுமே பார்த்தீங்கன்னா பைசல் கிராமத்துக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்க போகிறாங்க. போட்டியில் கலந்துக்கிட்டு கிடியன் அப்படிங்கிற சேக்கல் ட்ரெஷரை டியானுக்கு திருப்பி கொடுக்குறதா நம்ம பிளான் போட்டுட்ருக்காங்க நம்ம ஹீரோஸ் எல்லாருமே சேர்ந்து. அதே சாக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே டியானு எலிசபெத் 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு காட்டுக்குள்ளே தேட போயிருக்கிறாங்க. ஸோ டியானுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. ஆனால் அதே சமயத்தில் எலிசபெத்துக்கு ஏகப்பட்ட காலம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அந்த இடத்துல எலிசபெத் கத்துறாங்க. என்னென்னு அலறிட்டு போய் டியான் பார்த்தா எலிசபெத் பதறி போய் கீழே வந்துருக்காங்க. நம்மளுக்கு சாப்பிட்றது ஒன்று கிடச்சிருச்சாட்டுறது அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய காளானை டியான் கொட்டி பார்க்குறா. கொட்டின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த காளான் ஏதோ விஷப்பொடியாட்டு அப்படியே தூவி விடுது இவங்க மேலே. சீன் கட் பண்ண அடுத்த செகண்டே இங்கே எல்லாருமே ஃபெஸ்டிவலில் நின்று கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ சண்டை போடுறது இப்போ தான் எல்லாருமே ரூல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னோட பேர் தான் லவ் ஹெல்மே, நான் தான் உங்களோட ரெஃப்ரியாக இருக்க போகிறேன். ஸோ இந்த ஃபைட்டிங் ஃபெஸ்டிவல் ரொம்பவே கோலாகலமாக நடக்க போகுது. இந்த ஃபைட்டிங் ஃபெஸ்டிவலில் இந்த ரவுண்டுக்குள்ளே யார் யார் ஃபஸ்ட்டு 8 மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஃபைட்டிங் ஃபெஸ்டிவலில் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஆள் செலக்ட் பண்ணுறதுக்காக சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போட்டுருக்காங்க. கண்டிப்பாக நான் தானே ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இப்போ கெட்ட மாதிரி ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் 2 பேர்த்தையுமே தூக்கி போட்டுட்டான். டே பொடிப்பையில் அம்மாவை தேடி போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு, என்ன வீட்டுக்கு போகிறையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதாஸ் பார்த்து அங்கே ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருக்க மெலியதாஸ் அவனை கையை பிடிச்சிட்டு அசால்ட்டாக தூக்கி போட்டான். இந்த மாதிரி போட்டிலாம் எனக்கு அசால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேன் அசால்ட்டாக எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்கிறான். அண்ட் ஈஸியாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் கிங்குக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் இங்கே ஹாக் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை கவனிச்சிட்டு இருக்கிறா. இந்த போட்டி நீங்கள் நல்லா சர்பத்து, அதாவது இந்த மதுபானத்தை குடிச்சிட்டே நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாமே விற்றுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இந்த வயசானவருமே பார்த்தீங்கன்னா குடி போதையில் அங்கேயும் இங்கே அப்படி போய்கிட்டே இருக்கிறப்பல அந்த அளவு போதையில் வரதுனால எல்லாருமே இவன் மேலே விழுகிறதுக்கு பதிலாக வெளியே போய் ரிங்குக்கு வெளியே விழுந்துட்டு இருக்கிறாங்க. பேன் ஆகட்டும், ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இங்கே இருக்கிறவங்க கிட்ட உன்னோட உண்மையான பவர் காட்டிடாத, காட்டினா சித்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டு இருக்கிறான். பரவாயில்ல கேப்டன், நான் இங்கே இருக்க ஃபெஸ்டிவலுக்கு எடுக்க மாட்டேன், நான் எப்போது சாதாரணமாக தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. கேப்டன், எனக்கு ஒரு டவுட், நம்ம எதுக்காக இந்த போட்டியில் சேர்ந்துக்கிட்டோன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கிங் மெலியதாஸ் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்போது, ஏன்டா வேறு வேலை பொழப்புலையுமே நாங்கள் இந்த கீடியானை எடுக்கிறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கீடியான் எடுத்து நீ டியானு கொடுத்தா என்ன சொல்லுவா தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. அப்படின்னு கன்ஃபார்மாக நான் டியானுக்கு ஹெல்ப் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரிஜினல் ஊருக்கு வரான். அப்படின்னு சரி நம்ம எல்லாருமே போய் அவங்களை காப்பாற்றல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அங்கே ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எல்லாத்தையுமே போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்கிறா. அங்கே இருக்கிற எல்லா ஆம்பளைகளுமே பார்த்தீங்கன்னா ஒத்தாலாம் நின்று அடிச்சுட்டு இருக்கிறா. ஸோ 10 பேர்த்த பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை நின்று அடிச்சிருக்கிறா. ஸோ இந்த பொம்பளை பார்த்துட்டு எல்லாருமே வாயடைச்சு போயிட்டாங்க. என்னடா இந்த பொம்பளையெல்லாம் மனுஷியில் வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே பேனுக்கு ஒரு துணி கிடச்சிருச்சு. சண்டை போட்ட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இதே மாதிரி சட்டையை போட்டிருப்பான். அந்த சட்டையை போட்டு உனக்கு பார்த்தீங்கன்னா போய் சட்டையை போட்டுட்டு நம்ம பேன் பார்த்தீங்கன்னா அந்த சட்டையை திருடிட்டு வந்திருப்பான். ஸோ கிங் கீழே விழுக போயிருப்பான் கொஞ்சம் நேரத்தில். ஆனால் அதே சமயத்தில் அவனோட ஃப்ளோட்டிங் பவர் யூஸ் பண்ணி அங்கே மேலே மறந்துட்டு இருக்கிறா. அவன் பாரு சீட்டிங் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒன்றும் வெப்பன் இல்லை. ஸோ இங்கே இந்த கேமில் வெப்பன் யூஸ் பண்ணாதான பிரச்சனை, அது ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான், அதனால் அது சீட்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரி சொல்லிட்டாப்ல. கேவலமான மூவ்ஸ் எல்லாம் வச்சு அவன் எப்படி சண்டை போடுறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரி, இப்போ ஜெயிச்சு அந்த 8 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ரூம் கூட இருக்கிறாங்க. ஸோ 8 பேர்த்த பார்த்தீங்கன்னா எப்படி சூஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஆளுக்கு ஒரு துண்டு சீட் எடுங்க, ஒரு குச்சியில் இருக்கும். அந்த சீட்டில் ஒருத்தரோட பேர் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் 2 பேர் ஆப்போனன்ட்டு, நீங்கள் 2 பேர் அடுத்த 8 மேட்ச்சில் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் ஹெல் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. ஸோ சீட் எடுத்து பார்த்தா ஃபஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா கிரியாமோர் அப்புறம் மெட்ரோனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை வருது. இது மெட்ரோனவா, இந்த பொண்ணு இங்கே பார்த்த மாதிரி ஃபீலிங் இருக்குது, இருந்தாலும் எங்கே பார்த்தோம் தான் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு மெலியதாஸ் அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறான். ஸோ செகண்ட் ரவுண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாசருக்கும் டைஸாவுக்கும் தான் மேட்ச்சு. அண்ட் இங்கே கிங்குமே பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துருச்சு இது யாருன்னு. ஸோ இதே ஒரு ஹோலிக் நைட்டரா இவருக்கு கடை இங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங்கு ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது, பேன் நான் கூட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீ தானே இந்த கேமில் ரெஜிஸ்டர் பண்ண, நம்மளோட ஒரிஜினல் பேர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு அவசரப்பட்டு கேட்டு இருக்கும்போது,
அந்தளவுக்கு நான் பைத்தியக்காரன் நம்மளோட பேர் எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. சரி தேர்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெயினுக்கும் அப்புறம் ஓல்டு ஃபேட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஓல்டு ஃபேட்டா யார் அந்த கேவலமான பேர் வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நான் உன்னோட பேர் தான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பார்த்தீங்கன்னா இங்கே கிங்கே ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். பெரியவரை நீங்களும் இந்த கேமுக்கு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெலியோ சொல்லிகிட்டே இருக்கிறான். ஸோ கடைசியாக போகிற மேட்ச் மெலியோ டஃபுக்கும் பானுக்கும் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இவனோட பேரை பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணி அப்படி போட்டிருக்கிறாப்புல. இங்கே ஹாசருக்கு லைட்டாக சந்தேகம் வந்துருச்சு. இவங்களோட பேர் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏய் நீங்கள் எல்லாருமே 7 டெட்லி சின்ஸில் ஒரு மெம்பர்ஸ் தானே, ஏன்னா 7 டெட்லி சின்ஸில் இருக்கிற ஒரு கேப்டன் பார்க்குறக்கு ஒரு குழந்தை மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. நீ குழந்தை மாதிரி தான் இருக்க, அதான் எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் அங்கே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸோ இவன் ஒரு ஹோலிக் நே தானே, அவனோட வேலையை வந்து பார்க்கலான்னு இருக்கிறான். ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா உங்களோட பேர் தான் மெலியோதாஸ் இல்லையா, உங்களோட பேர் மெலியோ டஃப் இல்லை, அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே கேட்டேன், அதனால என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் கேமை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் இங்கிருந்து போயிட்டான். பைத்தியக்காரனாக இருப்பான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரிமோரு அதுக்கப்புறம் மெட்ரோனாவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரி லவ் ஹேல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கத்திட்டு இருக்கிறாப்புல. போட்டியில் கலந்துக்க போகிற 2 பேருமே இங்கே ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ் ஹேலும் கூப்பிடும்போது அங்கே கிரிமோரு அப்புறம் மெட்ரோனா 2 பேருமே மேலே வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் எல்லா ஃபைட் சீன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிரிமோரையும் மட்ரோனையும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமாலுமே இங்கே கிரிமோரி என்ன பண்ணிட்டு இருக்கிற எனக்கே சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹாசன் நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற பொண்ணுமே பார்த்தீங்கன்னா அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெட்ரோனா அப்படிங்கிற பொண்ணு நீ வந்து அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி ஆகணும், ஏன்னா நீ ஏதாவது ஒரு ஹிடன் வெப்பன் யூஸ் பண்ணியிருந்தேன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லவ் ஹெல்ம் வந்து சொல்கிறாப்புல. அப்படின்னா சரி நானே இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்ரோனா அப்படிங்கிற பொண்ணுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போடுறா. கழட்டி போட்டு அடுத்த செகண்டே நம்ம ஹீரோஸ்க்கு எல்லாமே செம ஷாக்கிங்காக இருக்குது. என்னன்னு பார்த்தா இது இவங்க பாரோட அவுட்ஃபிட்டு. என்னடா நம்ம பாரோட அவுட்ஃபிட் போட்டு இந்த பொண்ணு நின்று இருக்கிறா, இது யார் எலிசபெத்தா, எலிசபெத்துக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது, அவள் இந்த அளவுக்குலாம் சக்தி வாய்ந்தவளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ்க்கு கிங்குக்கு அப்புறம் ஹாக்குக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நிஜமாலுமே இது எலிசபெத் அப்படின்னு கிங் கேட்டுகிட்டே இருக்கும்போது இல்லை அது கண்டிப்பாக எலிசபெத் இல்லை, ஏன்னா எலிசபெத்துக்கு செஸ்ட் வந்து இவ்வளோ குட்டியாலாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பட்டி இவளுக்கு பெருசாக இருக்குது, இவ கண்டிப்பாக எலிசபெத் கிடையாது அப்படின்னு மெலியோதாஸ் சொல்லிட்டே இருக்கும்போது இங்கே கிங்கு பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு இருக்கிறான். அட பாவி இதெல்லாமடா நோட் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மட்ரோனா அப்படிங்கிற அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே கிரிமோர் அப்படிங்கிற ஒரு ஆம்பளையோட வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா போட்டு நங்கு குத்த ஆரம்பிக்கிறா. இருந்தாலுமே அவளுக்கு எதுவுமே ஆகலை, ஏன்னா அவ்வளோ பெரிய உருவமாக இருக்கான்ல. ஸோ நீ என்னை குத்துறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட உடைக்கவே இல்லை பொம்பளை, ஏன்னா நான் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது தெரியுமா, இந்த மாதிரி சக்தி வச்சுக்கிட்டு தான் நான் பிரின்சஸ் வெரோனிகாவை பாதுகாத்துட்டு இருக்கணும், உன்ன மாதிரி ஆளுங்களை என்னை வந்து அடிச்சா அப்புறம் என் பெருமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷீல்டு பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அவனோட பவருக்கு பேர் வால் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனுக்கு பேர் வச்சிருக்கிறான். ஸோ நீ எப்பேற்பட்டவளாக இருந்தாலுமே சரி பொம்பளை, உன்னால் அந்த வாழை உடைக்கவே முடியாது, ஏன்னா அவன் பிரின்சஸ் வெரோனிகாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதை ட்ரை பண்ணுவான், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாசருமே அவன் நின்று பேசிகிட்டே இருக்கிறான். நான் என் ஷீல்டை பெருசு பண்ணி உன்னை நான் இங்கேருந்து ஈஸியாக வெளியே தெரியலுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரிமோர் ஒரு பிளானிங்லேயே இருக்கிறான். ஸோ இந்த மட்ரோனா அப்படிங்கிற பொண்ணுமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காமல் இருக்கிறான். மரியாதை இங்கேருந்து விட்டு கொடுத்துட்டு போயிரு, ஏன்னா நான் இந்த போட்டியில் தூக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமோர் சொல்லிகிட்டே இருக்கிறான். அதுக்கு நானும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மட்ரோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கையை ஓங்கி வச்சுக்கிட்டு அந்த வாழை பார்த்தீங்கன்னா ஒரு குத்துனா அடுத்த சைடே பார்த்தீங்கன்னா செவுரு உடஞ்சி போயிட்டு இங்கே கிரிமோரே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ஒரு குத்துறா. அவன் பறந்து போய் காட்டுக்குள்ளேயே போய் விழுந்துட்டான். ஸோ இப்போ இந்த போட்டியில் நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் கை தூக்கி நின்றுட்டே இருக்கிறா. ஸோ இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது இந்த டைமிங் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பொண்ணை பார்த்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாய் பிறந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பார்த்தா இங்கே பார்த்த மாதிரியே இருக்குது, இவ யார் நமக்கு தெரிஞ்சவளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெலியோதாஸுக்கு இங்கே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன பாச்சு என்னை இன்னும் பார்த்து ரொம்ப நாள் ஆகிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோன் அப்படிங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே மெலியோதாஸ் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறா. யார் மணி அப்படின்னு கேட்டதுக்கு மெலியோதாஸுக்கு வயிற்றுலேயே ஒரு குத்து விட்டுட்டு பைத்தியக்கார கேப்டன் என்ன பண்ணாலும் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கோமா போயிட்டே இருக்கிறா. நான் இப்போ என்ன சொல்லிட்டு நான் அவன் அப்படி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் சொல்லிட்டே இருக்கிறான். கேப்டன் உங்களுக்கு இன்னமும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே கிங் போய் பேசிட்டு இருக்கிறான். டிஎன் நீ தான் இது எனக்கு நீ தான் தெரியும், முதல்ல நீ எப்படி இந்த அளவுக்கு ஷார்ட் ஆனன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிங் வந்து டிஎன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடித்த அடுத்த செகண்ட் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறான். சரி இது எலிசபெத் போட்டிருந்தது தானே, எலிசபெத் எங்கே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஸோ டிஎன் பார்த்தீங்கன்னா அவரோட க்ளீவேஜ் எடுத்து காட்டிகிட்டே இருக்கிறா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நியூடா எலிசபெத் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுக்குறாங்க. இன்னும் இங்கே எலிசபெத் இப்படி ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கிறான். எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எலிசபெத் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிங் அங்கே தொட போயிட்டே இருக்கிறான். டே பேவட் என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே டிஎன் பேசிட்டு இருக்கிறாங்க. இல்லை நீ நினைக்கிற மாதிரியே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் கூட இவங்க எல்லாருமே உள்ளே போய் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இங்கெல்லாம் எப்படி நடந்தது, எப்படி நீ இவ்வளோ ஷார்ட் ஆன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது மெலியோதாஸ் இங்கே ஃப்ளாஷ்பேக்கோட கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு காளான் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த காளானே இவங்க சீண்டர் உடனே அந்த காளான் பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் ஆட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம்.
அந்த பாய்சனை இவங்க மூச்சு விட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் சுருக்கி விட்டுருச்சு. ஸோ ஹைட்டாக இருக்கிற டிஎன் பார்த்தீங்கன்னா குட்டி ஆகிட்டா, குட்டியாக இருக்கிற எலிசபெத் பார்த்தீங்கன்னா இன்னும் குட்டி ஆகிட்டா. ஐயோ இந்த காளான் வரை இப்படி நம்மளை சுருக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே சும்மா தெரிஞ்சிட்டு இருக்கிற காளானை சீண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு கிங் அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்கிறான். சரி அப்போ எலிசபெத் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலியதஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது எலிசபெத் பார்த்தீங்கன்னா அங்கே காட்டியிருக்கிறாங்க. ஓ எலிசபெத் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிளீவேஜ் பார்த்துட்டு இங்கே கிங் பார்த்தீங்கன்னா மூக்குள்ள ரத்த ஒழுகிட்டே இருக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க காட்டு காளான் கிட்ட தான் வம்புழுத்துருப்பானுங்க. அந்த காளானுமே ரொம்பவே கோவப்படும், அதனால தான் அவங்க இப்படி சீண்டி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிங் பேசிகிட்டே இருக்கும்போது டிஎன் ரொம்பவே சந்தோஷமாக மெலியதஸோட கைகளில் போய் அப்படியே உட்காந்துக்கிறா. கேப்டன் எவ்வளோ ஆசையாக இருந்து தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கிங்குக்கு ஒரு பக்கம் வயிறு எறியுது. என்ன பண்ணி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மெலியதஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை கேப்டன், நான் குட்டியானா உங்கள் கூட இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு ஆசை, இப்போ வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட பேண்டிஸ் எடுத்து காட்டிகிட்டே இருக்கிறா. ஸோ இதை பார்த்தோன்னே கிங்குக்கு பார்த்தீங்கன்னா மூக்கில் ரத்தம் வந்து மயக்கம் விட்டு விழுந்துட்டா. என்ன நீங்கள் எலிசபெத்துக்கு பார்க்குற மாதிரி எனக்கும் பாருங்க, எலிசபெத்துக்கு என்னென்ன பண்ணுவீங்க எனக்கும் இதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேண்டிஸ் எடுத்து காட்டிகிட்டே இருக்கிறா. நீங்கள் எப்பவுமே எலிசபெத்துக்கு தானே இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த தடவை எனக்கு பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்படின்னு இங்கே டிஎன் பேசிகிட்டே இருக்கிறா. எனக்கு அந்த மாதிரியெல்லாம் உனக்கு பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெலியதை சொல்லிட்டான். என்ன கேப்டன் இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தெரியுமா, ஏன்னா நீங்கள் எப்பவுமே என்னோட அட்டென்ஷன் சீக் பண்ணணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிகிட்டே இருக்கிறா. இல்லை டிஎன் உனக்கு தான் நான் சொல்கிறது எதுவுமே புரியல, எனக்கு முக்கியமானவங்கள நான் அந்த மாதிரியெல்லாம் எப்பவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மெலியதாஸ். அப்படின்னா சரி கேப்டன் நம்ம இப்போ வேணா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன் வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறா. அப்படின்னா நீங்களும் நானும் இனிமேல் குழந்தை பத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிறா. ஸோ பேனுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னடா அதையும் மூக்கட ரத்தம் வந்து செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறான். பேன் அடுத்த மேட்ச் யாருக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் இங்கே பேன் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்போது மேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது ரொம்பவே சுலபமாக தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த மேட்ச் யார் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ரவுண்ட் போயிருக்கும். ஹாஸருக்கும் டைசோவுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டைசோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விட்டு கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கிறான். நான் உன்னை அடிக்க வேணாம் தான் பார்த்துட்டு இருந்தேன், இருந்தாலுமே நீ ரொம்ப ஓவராக பீத்திட்டு இருந்ததுனால நான் என்னோட அட்டாக் பவர் யூஸ் பண்ணி தான் உன்னை இப்போ அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸரோட ஹோலிக் நைட் பவர் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டைசோவை ஒரு ரெடி அடிக்கிறான். அவன் பறந்து போய் காட்டுக்குள்ளே விழுந்துடுறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவன் ஹோலிக் நைட் தான் இருக்கிறேன், அதனால தான் இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதை சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி அடுத்த மேட்ச் வந்து ஓல்டு ஃபார்ட்டுக்கும் கெவினுக்கும் அப்படிங்கிறாங்க. என்னது ஓல்டு ஃபார்ட்டா, என்ன கேவலமான பேர் இது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஏன்டி ஏன்னா அந்த பேருக்கு என்ன குறைச்சல், நான் அந்த பேரை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ கிங் பார்த்தீங்கன்னா அவனோட தலைகளை இங்கே மெலியதாஸ் கிட்ட கொடுத்துட்டு அவன் சண்டைக்கு உள்ளே போடுறதுக்கு போயிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிங்கோட உண்மையான சக்தி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிங் அவனோட ஸ்பியர் இல்லாமல் அவன் எப்பேற்பட்டவன் உங்களுக்கே தெரியுமா, அவன் ரொம்பவே வீக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலியதாஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். அண்ட் அவனுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா கெயின் அப்படிங்கிற ஒரு வயசான வந்திருக்காப்ல. டேய் அந்த கிழமை குடிச்சிருக்காண்டா, அந்த கிழமைனால சண்டை கூட போட முடியாது, இதெல்லாம் சண்டையால் வேறு ஏதாவது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சீன் கட் பண்ணால் அந்த காட்டுக்குள்ளே கிரியாமோர் போய் பறந்து போய் விழுந்திருப்பான்ல, அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்திருக்குது. கிரியாமோர் என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் பேசாமல் கில் தண்டரையே கூட்டிகிட்டு வந்திருப்பேன், ஆனால் நீ ரொம்பவே வீக்காக இருக்கிற, சரி இப்போ மட்டும் என்ன பண்ணுறது, வா நம்ம போய் முதல்ல எலிசபெத்தை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் வெரோனிகா. நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வெரோனிகா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எலிசபெத்தை தேடி இங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஓ எலிசபெத் அப்போ இங்கே தான் இருக்கிறாங்களா, எலிசபெத் இங்கே எப்படி இருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹாசர் கேட்டுகிட்டே இருக்கும்போது உனக்கே தெரியுமில்ல அவங்க 7 டெட்லி சீன்ஸ் கூட தான் எப்போவுமே இருக்கிறாங்க, இப்போ அவங்களுமே இங்கே தான் இருக்கிறாங்க, அதனால தான் எலிசபெத் இங்கே இருப்பாங்க, எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்குது, அதனால தான் நாங்கள் இங்கே பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போட்டி ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே கிங் ஏதோ வித்தியாசமாக வித்தையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இருந்தாலுமே அவன் தான் அவனோட ஸ்பியர் பவர் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் தானே, இவன் சாதாரண ஒரு பையன் தான், அதனால் இவனால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த கிழமை என்ன தான் அடிக்க போனாலுமே நம்ம கிங் பார்த்தீங்கன்னா கால் தடிக்கு போய் அந்த கிழமை அடிக்க போகும்போது தவறி போய் கீழே விழுகிறான். இவனால் அது இந்த அளவுக்கு மக்கா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து கிங் அவர் கேலி கிண்டல் பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டுறான். டே என்னடா அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறான், எனக்கு செம்மையாக வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிங் அழுதுகிட்டே இருக்கிறான். இவன் யார் அவன் இந்த அளவுக்கு ரொம்பவே வீக்காக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ கெயினுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டப்பல, அவரே குடிப்போதையில் அங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்காப்ல. இப்போ பாரு என்னோட டிசாஸ்டர் பவர் யூஸ் பண்ணி உன்னை என்ன பண்ண போகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு கிங் பார்த்தீங்கன்னா அவனோட டிசாஸ்டர் பவர் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கெயின் வந்து ஒரு குத்து விடுறாப்புல, குத்து விடுற அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இங்கே கிங் பறந்துட்டு போய் கீழே விழுந்துட்டான். ஸோ கீழே விழுக போன கிங்கை பார்த்தீங்கன்னா இங்கே மெலியதாஸ் வந்து காப்பாற்றிட்டாப்புல, என்னை மன்னிச்சிருப்பா நான் ஏதோ போதையில் ஒன்று வந்து அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெயின் இங்கே அசால்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறான். பரவாயில்ல நீ தோக்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேனிங்கை சிரிச்சு பேசிகிட்டே இருக்கும்போது அடுத்ததா இந்த ஃபைனல் ரவுண்ட் மெலியோ டஃபு அப்புறம் பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோ அப்படின்னா 7 டெட்லி சீன்ஸ் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் இங்கே வெரோனிகாட்டையும் கிரியாமோர்ட்டையும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் போட்டி போட்டிருக்காங்க, அந்த ஸ்டேஜில் ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் காட்டுக்குள்ளே கிரியாமோர் வெரோனிகா ஹாசர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஹாசர் பார்த்தீங்கன்னா நான் போய் மறுபடியும் அந்த போட்டி பார்க்க போகிறேன், அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டே இருக்கிறான். தயவு செஞ்சு ஏதாவது கெடுத்து வைக்காத, நாங்கள் இப்போ எலிசபெத்
கண்டுபிடி வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ 7 டெட்லி சின்ஸில் 2 பேர் சண்டை போட போகிறாங்க, அவங்களோட சக்தி என்னன்னு நான் நேரடியாக போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் ரொம்ப உற்சாகத்தோடு அங்கே பறந்து போய்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்காக இங்கே ஸ்டேஜில் ஏறி வந்து நின்று இருக்கிறாங்க. தம்பி அங்கே பாரு நீ ஏதோ வெப்பன் கொண்டு போறியாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லவ் ஹிம் சொல்லிட்டு இருக்க. இது வெறும் டெக்கரேஷனுங்க, நான் டெக்கரேஷனுக்கு தான் இது வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் இங்கே சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அடுத்த ரவுண்டு, அதாவது ஃபைனல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா வார்ம் போயிட்டே இருக்கிறான். அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இங்கே 7 டெட்லி சின்ஸோட முக்கியமான 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலியோதாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. 7 டெட்லி சின்ஸோட முக்கியமான 2 பேர் சண்டை போடுறதுக்கு ஹாசர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வத்தோட போயிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு சக்தி வச்சிருக்கிற நம்ம ஹீரோஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா எதிர்க்கு சண்டை போட போகிறாங்க. அந்த சண்டையை நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சரி, உங்களை புது எபிசோடில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.